எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, 4 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால். ஏன்னா பால் ஊற்றினா தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் பால் திறஞ்சிக்கிறோம். கடைசியில் பின்னி வரும்போது தான் உப்பு போடணும். இப்போ அரிசி களைஞ்சி ஊற்ற போகிறோம். இப்போ அரிசி போட போகிறோம். இப்போ அரிசி போடுறோம். எப்போ உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, பாலுக்கு அதுக்கும் தெரிஞ்சு உப்பு போட்டோம்னா, அதனால கடைசியில் வெல்லம் போடும்போது உப்பு போட்டால் போதும். வேகட்டும் ஒரு 1 மணி நேரம். பால் ஊற்றி பொதுவாகவே பொங்கலுக்கு பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாலெல்லாம் கொதிச்சு வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு குழம்பு பார்த்தோம்னா நல்ல பொங்கல் வந்து நல்லா வெந்து குழஞ்சி. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்துருச்சா? அடி பிடிக்கல. அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கீழே ஒரு தொட்டோ தோசைக்குள்ளே வச்சுக்கோங்க. கரெக்டாக குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த நேரம் வெல்லம், தேங்காய் பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி நான் போடலை. இப்போ வெல்லம் மட்டும் போடுறோம். வெல்லம் காய்ச்சி ஊற்றுனா தண்ணியாக போயிடும். அதனால் வெல்லம் சுத்தமான வெல்லம் தான் இருக்குது. அதனால் அப்படியே வெல்லத்தை மட்டும் போடுறேன். வெல்லம் கரைகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டால் தான் எப்போவுமே அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். சரி, கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அந்த வெள்ளை கரைச்ச தண்ணிக்கும் எல்லாம் கரெக்டாக ஈவனாக வந்துருச்சுல. அப்படி இருக்கு. இப்போ தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ கொஞ்சம் கூடவே போடுங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா. பொங்கலுக்கு எப்பவுமே கொஞ்சம் கூட கொஞ்சம் நெய் தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த பொங்கல் வந்து நெய்யினுடைய வாசத்துலேயே நல்லா இருக்கும். முந்திரி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கிறிஸ்மஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு அவ்வளோவா பிடிக்காது கிறிஸ்மஸ். அதனால தான் நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விடுங்க. அந்த நெய் வெளியில் தெரியாதளவு எல்லா பக்கமும் போயிடும். அதுவே உள் வாங்கிடும். தயார் பொங்கல். பொங்கலோ பொங்கல். அப்படி சாப்பிடுவோமா? டேஸ்ட்டு அரட்டிட்டாங்க.